அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்ன குழந்தைகளே, திருக்குறளை எல்லாரும் படிச்சுட்டு வரீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அதிகாரம் என்ன தெரியுமா? 5வது அதிகாரம். தலைப்பு இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைனா என்ன தெரியுமா? கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையோட சிறப்பை தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாமா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. தன்னோடு வாழும் பெற்றோர், உறவினர், மக்கள் ஆகிய மூவரும் நல்வழியில் வாழ துணையாக நிற்பவனே இல்வாழ்வான் என்பவன் ஆவான். துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. உறவினரால் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இறந்தவர்களுக்கும் இல்வாழ்பவனே துணையாவான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இறந்த முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், உறவினர், தான் எனப்படும் ஐவரையும் அறநெறி தவறாமல் பாதுகாத்தல் இல்லறத்தானின் கடமையாகும். பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழிக்கு அஞ்சி நல் வழியில் பொருள் சேர்த்து பகுத்து அளித்து உண்ணும் வாழ்க்கையை மேற்கொண்ட அவன் பரம்பரை என்றுமே அழிதல் இல்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையின் பண்பு அன்போடு வாழ்க்கை நடத்துதல். அதன் பயன் பிறர்க்கு உதவும் அறனுடையதாக இருத்தல். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்? இல்லற வாழ்க்கையை அறநெறிப்படி நடத்தினால் வேறு வழியாகிய துறவற நெறியில் சென்று பெறத்தக்கது எதுவுமே இல்லை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்லற இயல்புகளுடனே இல்வாழ்க்கையை நடத்துவானாயின் அவன் பிற வழியில் முயற்சி செய்வோர் எல்லோரினும் தலை சிறந்தவனாவான். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பிறரை அறவழியில் நடக்கச் செய்து தானும் அறநெறி வழுவாமல் வாழும் இல்வாழ்க்கை நோன்பு நோற்று தவம் செய்வார் வலிமையிலும் வலிமை உடையதாகும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அவ்வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் அமைந்தால் மிக நல்லது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் வானுலகில் உள்ள தேவருள் ஒருவனாகவே கருதப்பட்டு இவ்வுலகில் வைத்து மதிக்கப்படுவான். என்ன குழந்தைகளே, திருக்குறளையும் படித்து விளக்கத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். நன்றி.